ராணுவ தளபதி வீரர்களுக்கும் நம்ம நாட்டின் பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து ராணுவ வீரர்களிலிருந்து பொதுமக்களிலிருந்து அனைவருக்கும் ஒரு பாராட்டு விழாவாக இதை நடத்தி கொண்டோம். இது வெறும் பாராட்டு விழாவாக இல்லாமல் இந்த நம்ம இளைஞர்கள்லாம் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணோங்கிற ஒரு அவேர்னஸ் கேம்பெயினாகவும் இதை நாங்கள் எடுத்து முன்னிலை செஞ்சு பண்ணோம். ஏன்னா இது ஒரு பாராட்டு விழாவாக போயிடக்கூடாது. இது அவேர்னஸ் ஏன்னா எல்லா இளைஞர்களும் நம்ம நாட்டுக்கு நம்ம சேவை செய்யணுங்கிற ஒரு பற்று ஈர்ப்பு எல்லா மக்களுக்குள்ளேயும் வரணும். இதற்காக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் இது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். 3 months ட்ரைனிங், 6 months ட்ரைனிங் நம்ம இளைஞருக்கு மோட்டிவேஷன் பண்ணால் நாளைக்கு எப்பவுமே நம்ம தயாராக இருக்கு. நாளைக்கு எப்போ போகிற சந்திக்கணும்னாலும் நம்ம தயாராக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நம்ம இல்லைங்க. இங்கே நம்மளுக்கு இப்போ ஆக்சுவலாக யூனியன் டெரிட்டரி இதில் நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. சிங்கப்பூர் எடுத்துங்க, அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி எவ்வளோ நாள் ஆச்சு. அவங்களோட ஏரியா சைஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இவ்வளோ டூரிசம் இருக்குது, இவ்வளோ நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் இதை இன்னும் அந்த பொட்டென்ஷியல் டேப் பண்ணாமல் இன்னும் இதில் நிறைய முன்னேற்றத்துக்கு வழி இருக்குங்கிறத நினைச்சோம். அதனால கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சீக்கிரமா கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அந்த அந்த முறையில் 6 வருஷமா பாக்குறோம். சிங்கப்பூருக்கு நம்மளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, என்ன முன்னேற்றம் இருக்கு. நம்மளுக்கு ஒரே டைம்ல தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஏன் அவங்க அன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் அப்படி இருக்கு, நம்ம இன்னைக்கு ஏன் டெவலப்மெண்ட் இப்படி இருக்கு? அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் நீங்க நம்ம வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல நம்ம கொண்டு வரல. அந்த உலக தரத்துக்கு நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. சட்ட